இந்த வருஷம் மயான கொள்ளையில ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஹைட்டா ரொம்ப பிரம்மாண்ட உருவமா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது இவரோட வேஷம். அதுலயும் முக்கியமா அவரு குறி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுவும் சைகையிலேயே ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா வேகமா நடந்து போய்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் சொல்ற அதே வார்த்தையை தான் இவரும் சொன்னாரு. மயான கொள்ளைக்காக அவருக்கு வேஷம் போடும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயுமே ஜாலியா தான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா கடைசியா வேஷம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தலையில அந்த ஜடையை தூக்கி வைப்பாங்க. அந்த முடிய வைக்கும் போது என்ன நடக்கும்னே தெரியாது. அதுக்கப்புறமா கட்டுப்பாடே இல்லாம ரொம்ப உக்கிரமாயி ஏதோ ஒரு சக்தி இவரை வந்து சீக்கிரம் சீக்கிரம் தூண்டிக்கிட்டே இருக்கும். தலையில முடிய வைக்கும் போதுதான் சாமி முழுசா அவங்களுக்குள்ள வரும்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. இந்த இடத்துல நல்லா பாருங்க தெரியும், ஒருத்தங்களை அவங்களே கூப்பிட்டு குறி சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இவரு ரொம்ப சாமியாடியோ இல்லைன்னா வாயை திறந்து அருள்வாக்கோ சொன்னதெல்லாம் கிடையாது. மயான கொள்ளைக்காக இவரு 3 வருஷமா பத்திரகாளி வேஷம் போட்டுட்டு வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி 15 வருஷமா வெறும் மாலை மட்டும் தான் போட்டுருக்காரு. காளி வேஷம் போடுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. சும்மா ஆசைக்காக எடுத்தோடனே எல்லாம் போட முடியாது. அதுக்காக நிறைய வருஷம் மாலை போடணும். அதோட முக்கியமான விஷயம், சாமி கிட்ட அங்காளம்மன் கிட்ட உத்தரவு கேட்கணும். அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் காளி வேஷமே போடணும். வேண்டுதலே வச்சாலும் சாமி கிட்ட உத்தரவு கேட்காம நம்ம அனுமதி இல்லாம இந்த மாதிரி வேஷம் போடக்கூடாதுன்னு சொன்னாரு.